Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் வந்து கம்பு லட்டு செய்ய போறோம். தேவையான பொருட்கள் நம்ம கம்பு 250 கிராம் எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி தேவைப்படுச்சுனா ஈக்குவலா எடுத்துக்கலாம். அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு என்னன்னா கோந்து யூஸ் பண்றோம். அதாவது பாதாம் பிசன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா ஒரு 4 கட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து உடைச்சு வச்சிருக்கேன். பாதாம் ஒரு 6 பாதாமை துருவி வச்சிருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் வந்து வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து நம்ம நல்லா வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு கீ தேவைப்படும். இப்போ நம்ம கம்பு மாவை நல்லா வறுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பாதாம் பிசனை வந்து நம்ம நல்லா, அதாவது என்னென்னா நெய்யில் போட்டோன்னே நல்லா பொரியாக நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா பொரி வறுத்த நல்லா அரிசி வந்து வறுத்த எப்படி பொரி மாதிரி ஆகுதோ அதே மாதிரி நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். இந்த பாதாம் பிசனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வயிற்றில் வந்து அல்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து தவிர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த பாதாம் பிசனுக்கு இருக்குது. அதே மாதிரி பாதாம் பிசன்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம கம்பு லட்டு, கோதுமை லட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த பாதாம் பிசனை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கம்பு வறுத்துட்டுக்கிறோம், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாதாமையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அதே கடாயில் தண்ணி வந்து ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சமாக நம்ம விட்டு கரைச்சிக்கலாம். கம்பு மாவை ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 அல்லது 2 டீஸ்பூன். நம்ம தண்ணி வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சாலே போதும். கரையிலனா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். கம்பு வந்து நல்லா வறுபட்டாச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம வெல்லைப்பாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இருக்கிற எல்லா வெல்லத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இது என்ன ரொம்ப வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறவும் கூடாது, ரொம்ப ஆறவும் கூடாது. அப்போ தான் வந்து நம்ம லட்டு பிடிக்க வரும். இல்லைன்னா என்னென்னா உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது இன்னுமே சூடாக இருக்குது. இந்த சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். சுவையான கம்பு லட்டு ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் பன்னீர் லட்டு. இப்போ நம்ம கடாயில் வந்து நம்ம 1 லிட்டர் வந்து பால் காய்ச்சிக்கலாம். அதாவது இதுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது நான் வந்து ஆரோக்கியா பால் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம தனியாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா காயிட்டும். இதே மாதிரி இன்னொரு 1/2 லிட்டரையும் ஊற்றிக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். திக்கானதுக்கப்புறம் நம்ம வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஏடாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லேயர் மாதிரி இந்த மாதிரி வரும். அதனால தான் க்ரீம் மில்க் வந்து வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அப்படியே காய்ச்சிட்டே வாங்க. இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி கரண்டி விட்டு கலக்கிட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்காகும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா பால் வந்து கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தண்ணி தனியாக இந்த
பால் வந்து தனியாக தெரியும், அதாவது பால் ஏடு மாதிரி தெரியும். வினிகர் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே வந்து தண்ணி தனியாக வர ஆரம்பிக்கும். கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகிருக்குது. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க, அதாவது நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம பண்ணணும். இது வந்து குக்கிங் டைம் வந்து மினிமம் வந்து 1 hour ஆகும். அதாவது இந்த மில்க் வந்து நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தனியாக வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டை நெய்யில் வந்து வறுத்து அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சர். இன்னுமே இன்னும் கொஞ்சம் சுண்டிட்டு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம தனியாக ஒரு கடாயில் டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பவுடர் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் துருவி பண்ணலாம். பட் என்னென்னா டேஸ்ட் வந்து இதனோட டேஸ்ட் வந்து அதில் வராது. அது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி இதில் தேங்காயோட ஸ்மெல் வந்து நிறையா இருக்கும் இந்த கோகோனட்டில். இப்போ நம்ம இதையை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு இது கலர் லைட்டாக மாறும். அந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வந்து நம்ம மில்க் வந்து நல்லா, அதாவது பன்னீர் ஸ்டேஜில் கொண்டு வந்துருக்கிறோம். பன்னீர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே என்னென்னா உடச்சி விடணும். சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா லிக்விட் மாதிரி இருக்குது, அதாவது தண்ணி மாதிரி இருக்குது. இதை நல்லா வற்றிட்டு நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை வந்து கிரேட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆறிடுச்சு, அதாவது கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். சுவையான தேங்காய் பன்னீர் லட்டு ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வேர்க்கடலை லட்டு. நம்ம ஒரு கடாயில் வேர்க்கடலை லட்டுக்கு 1 கப் அளவு, அதாவது 250 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிற கல்லையெல்லாம் எடுத்துடலாம். அதாவது கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 கிராம்ஸ், அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். மொத்தமாக 350 கிராம்ஸு. அதுக்கு வந்து நம்ம ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம எப்போவுமே வேர்க்கடலை லட்டு செய்கிறதுக்கு பச்சை வேர்க்கடலை தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலைனா அது வந்து கட்டாயம் என்னென்னா நிறையா அது வந்து பூச்சி பிடிச்சிருக்கும். அதனால் எப்போவுமே பச்சை வேர்க்கடலை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அதாவது என்னென்னா கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தோல் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறது வெந்து வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா தீஞ்சிடும். ஆனால் வந்து உள்ளே வந்து அப்படியே பச்சையாக இருக்கும்.
இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அதாவது நம்ம என்னென்ன போடுறோன்னா வேர்க்கடலையும் வந்து என்னன்னா தனியாக, அதாவது எண்ணெய் வரும், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்னென்னா 100 கிராம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எள்ளையும் நம்ம போட்டுக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு தான் போட போகிறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் என்னென்னா இப்படி லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சூடே போதும். பார்த்திங்கன்னா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தோல் வந்து நம்ம எடுக்காமல் தான் அரைக்க போகிறோம். தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வேர்க்கடலையில் வந்து பித்தம் ஜாஸ்தி இருக்குது. அதாவது அதுக்கு வந்து மெடிசனே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையோட தோல் தான் வந்து மெடிசன் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நம்ம தோல் எடுக்காமையே அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு இப்போ நம்ம வெல்லம் வந்து போட்டோம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே கரைஞ்சிருட்டோம். ஆறிடுச்சு. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது வேர்க்கடலை, எள், பொட்டுக்கடலை இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அது ரொம்ப நைஸாக கிடையாது. இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வெல்லத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வெல்லத்தை வந்து தண்ணி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரைச்சிட்டு கொஞ்சம் வெல்லத்தை வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லை மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ரொம்ப வந்து அதாவது கொஞ்சம் கொலகொலன்னு ஆகிடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். வெல்லத்தை லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த கோகோனட்டையும் ஆட் பண்ணுறேன். இது கூட ஏலக்காய். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது வேர்க்கடலை பொடி பண்ணது. இந்த முழுசாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 350 கிராம்ஸ்க்கு நம்ம வேர்க்கடலைக்கு 350 கிராம்ஸ் வெல்லம் போட்டிருக்கிறோம். அதாவது தண்ணி ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னென்னா நீங்கள் வெளியில் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நம்ம அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்னென்னா இப்போ சூடாக இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்குறோம். கட்டி இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். கையில் நீங்கள் ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கணும். பிடிக்க வரல, கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தெளிக்க வேண்டாம். சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தெளித்தாலே அந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையில் நல்லா பிடிச்சிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். வேர்க்கடலை லட்டு உருண்டை பிடிச்சிட்டோம். இது வந்து 350 கிராம்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம். வெல்லம் 350. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம், வேர்க்கடலை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30-35 லட்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம நெய்வேத்தியமாக பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வரவங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு. சுவையான வேர்க்கடலை லட்டு ரெடி.